கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? இதை உள்ளத்திலே ஒரு மனிதன் அறிந்தால், இதை உள்ளத்திலே ஒரு மனிதன் ஆழமாக பதிந்து விட்டால் போதும், அவனுடைய வாழ்வில் பாவம் என்பது தொடராது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, யார் இவர்கள்? அப்துல்லா இப்னு உமர் யார்? உமர் இப்னு கத்தாபுடைய மகனார். அப்துல்லா இப்னு உமர் அவர்கள் மக்காவுடைய ஒரு மலையின் அருகிலே நடந்து செல்கிறார்கள். அங்கே ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு வாலிபன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். அவரை பார்த்து அப்துல்லா இப்னு உமர் அவர்கள் கேட்டார்கள், வாலிபா, இந்த ஆடு யாருடையது? அந்த வாலிபன் சொன்னான், இந்த ஆடு என்னுடைய எஜமானருடையது. அப்படியா? ஒரு ஆட்டை எனக்கு விற்றுவிடு, உன் எஜமானிடத்திலே சென்று ஆடுகளை ஓனாய் தின்று விட்டது என்று கூறிவிடு என்று. அந்த மனிதன், அந்த வாலிபன் திரும்ப சென்றான். அப்துல்லா இப்னு உமர் அவர்களுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அழைத்து கேட்டார்கள், வாலிபா, பதில் சொல்லி செல். ஃபஐன அல்லாஹ், ஃபஐன அல்லாஹ். அந்த வாலிபன் கேட்கிறான் அப்துல்லா இப்னு உமரிடத்திலே திரும்பி சென்றவனாக, நீங்கள் சொல்லுகிறீர்கள் எஜமானரிடத்திலே சென்று ஆடுகளை ஓனாய் தின்று விட்டது என்று நான் சொல்லுகிறேன், ஆனால் ஃபஐன அல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அவன் நாளை மறுமையிலே என்னிடத்திலே இதை குறித்து கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன்? அப்துல்லா இப்னு உமர் இதை கேட்டவுடன் அழ ஆரம்பிக்கிறார்கள். அந்த வாலிபனை அழைத்துக் கொண்டு அவருடைய எஜமானிடத்திலே சென்று அவரை விலை பேசி அந்த காசை கொடுத்து அவரை விடுதலை செய்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஒரு அச்சம், இந்த பாவத்தை குறித்து நாளை மறுமையில் அல்லாஹ் என்னிடத்திலே விசாரித்தால் நான் என்ன செய்வேன் என்ற ஒரு பயம் உள்ளத்திலே தொற்றிக் கொண்டால் போதும், தௌபாவுடைய பாதையில் அவன் நடக்க ஆரம்பிப்பான். எப்போது இந்த பயம் இல்லையோ, எப்போது இந்த உணர்வில்லையோ, அவனுடைய உள்ளம் செத்து மடிந்து விட்டது. அவன் அல்லாஹ்விடத்திலே உள்ளத்தை கேட்கட்டும், அவனுக்கு உள்ளம் இல்லை. அல்லாஹ் பாதுகாப்பானார். யாரை இந்த பயம் ஆட்டியது தெரியுமா? எப்படிப்பட்ட நபித்தோழர்களை இந்த பயம் சுற்றி வளைத்தது தெரியுமா? நாம் எல்லாம் கேள்விப்பட்ட நபித்தோழர் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபையில் பெரிய பெரிய சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி போன்ற மிகப்பெரிய நபித்தோழர்களுடைய சபை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்மை கற்றுக் கொடுக்கிறார்கள், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், குர்ஆனை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் மிக பணிவோடு, யாரை பற்றிய பயத்தையும் உள்ளத்திலே கொள்ளாமல், யார் இருக்கிறார்கள் இங்கே இல்லை என்ற எண்ணத்தை எல்லாம் சுமக்காமல், ஒரு நபித்தோழர் தன்னை பணிந்தவராக மிக தாழ்வோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னால் வந்து நிற்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வை அழைத்தார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, தஹிர்னி யா ரசூலல்லாஹ். நாம் எல்லாம் கேட்ட செய்திகள் தான் இவையெல்லாம். ஈமானை புதுப்பிப்பதற்காக மீண்டும் கேட்பதில் எந்த தவறும் இல்லை. தஹிர்னி யா ரசூலல்லாஹ், என்னை சுத்தப்படுத்துங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், தோழரே, என்ன செய்து வந்தீர் நீ உன்னை சுத்தப்படுத்துவதற்கு? யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்தேன். யாருக்கு முன்னால் சொல்கிறார்? சஹாபாக்களுக்கு முன்னால் சொல்கிறார், அங்கே இருந்த மக்களுக்கு முன்னால் சொல்கிறார். அவருடைய உள்ளத்தில் அங்கே இருக்கக்கூடியவர்கள் மீது பயம் இல்லை. பயம் இருந்தால் இப்படி அவர் பேசி இருக்க மாட்டார். அவர் பயந்தது அங்கே அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் கிடையாது. விபச்சாரம் செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூலே. ரசூலுல்லாஹ் கொஞ்சம் அந்த சஹாபாக்களை திரும்பி பார்த்தார்கள். அபிஹி மஜ்னூன், அபிஹி மஜ்னூன், இவர் என்ன பைத்தியக்காரரா? யா ரசூலுல்லாஹ், இவர் மாயிஸ், கண்ணியமான நபர், இவருக்கு பைத்தியம் அல்ல. இவர் மது அருந்திருக்கிறாரா? கொஞ்சம் அவரிடத்திலே பக்கத்தில் சென்று பார்த்து வாருங்கள். சஹாபாக்கள் பக்கத்தில் சென்று அவருடைய அந்த நறுமணத்தை நுகர்கிறார்கள். யா ரசூலுல்லாஹ், இவர் மது குடிக்கவில்லை, நிதானமோடு தான் இருக்கிறார் மாயிஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாயிஸே, திரும்பச் செல், பாவத்தை குறித்து அல்லாஹ்விடத்திலே முறையிடு, தௌபா செய், திரும்பச் செல். கொஞ்ச தூரம் செல்கிறார்.
திரும்பி பார்த்தார். யா ரசூலல்லாஹ் தஹிர்னி யா ரசூலல்லாஹ், என்னை சுத்தப்படுத்துங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலே. மாயிஸே திரும்பச் செல், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய், அல்லாஹ் உன் பாவத்தை மன்னிப்பார். யா ரசூலல்லாஹ், இந்த குற்றத்திற்கு தண்டனை இது வல்லவே. மாயிஸ் அவர்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஹத்தை நிறைவேற்றுமாறு சஹாபாக்களுக்கு கட்டளையிடுகிறார்கள். ரசூலுல்லாஹுடைய அந்த பாசம், அந்த நேசம் யாரும் நிரூபிக்கவில்லை. அந்த குற்றத்தை சாட்சிகள் யாரும் இல்லை தண்டனையை கொடுப்பதற்கு, அவரே சாட்சி. ரசூலுல்லாஹ் அதனால் அவகாசம் கொடுக்கிறார்கள். யாரும் உன் குற்றத்தை சாட்சியாக வந்து முன்னால் நிற்கவில்லை, நீ செல். ஆனால் அவர் சென்றிருக்கலாம். அவர் தௌபா செய்திருந்தால் குர்ஆனுடைய வசனம் சொல்லுகிறது அல்லாஹ் அவரை மன்னித்திருப்பான். ஆனால் அவருடைய உள்ளத்தில் இருந்த பயம், இந்த உலகத்தில் நான் தப்பிக்கலாம், நாளை மறுமை என்ற ஒரு நாள் வந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை கை நீட்டி அல்லாஹ் விசாரித்தால் அந்த நேரத்தில் நான் என்ன செய்வேன் என்ற ஒரு பயம் அவருடைய உள்ளத்தை நடுங்க வைத்தது. கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் தண்டனையை கொடுக்க சொல்கிறார்கள். சஹாபாக்கள் கல்களை எறிகிறார்கள். அவருக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. தாங்க முடியாமல் மாயிஸ் ஓடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பிடித்து வருகிறார்கள் நபித்தோழர்கள் தண்டனையை கொடுப்பதற்காக. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவரை நீங்கள் விட்டிருக்கலாமே, அவர் சென்று தௌபா செய்திருந்தால் அல்லாஹ் மன்னித்திருப்பானே. அவருடைய ஆடை கொஞ்சம் விலகுகிறது. அந்த தண்டனையை கொடுக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவரை நீங்கள் மறைத்திருக்கலாமே. மாயிஸ் தண்டனை கொடுக்கப்பட்டு அவருடைய ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. அப்போது அந்த சபையில் இருந்த 2 நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், இவரைத்தான் அல்லாஹ் மறைத்தானே, இவருடைய பாவத்தை தான் அல்லாஹ் மறைத்து விட்டானே, இவர் நினைத்திருந்தால் சென்றிருக்கலாமே. ஆனால் ஒரு மிருகத்துடைய வர்ணனையை சொல்லி அந்த மிருகம் இறப்பதை போன்று இவர் இறக்கிறாரே என்று பேசுகிறார்கள் 2 நபித்தோழர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவும் சொல்லவில்லை. அந்த நேரத்தில் கொஞ்ச தூரம் ரசூலுல்லாஹ் நடக்கிறார்கள். அந்த ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு செல்லக்கூடிய வழியில் ஒரு கழுதை இறந்து அழுகி போன மாமிசம் கிடக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மாயிஸை பற்றி பேசி அந்த 2 நபித்தோழர்கள் யார்? முன்னால் கொண்டு வரப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் கீழே இறங்கி அந்த மாமிசத்தை சாப்பிடுங்கள் என்று. யா ரசூலுல்லாஹ், இதை எப்படி சாப்பிடுவது? உங்கள் சகோதரனின் மாமிசத்தை நீங்கள் சாப்பிட்டதை விட இது மேலானது. அல்லாஹு அக்பர். என்ன தீன் இது? ஒரு விபச்சாரம் செய்யப்பட்ட குற்றம் நிரூபிக்கப்பட்டவருடைய கண்ணியம் கூட பாழாக கூடாது. அது பாழாகாமல் ஒரு நபி அந்த கண்ணியத்தை பாதுகாக்கிறார்கள் என்றால் இந்த சமூகத்துடைய நிலைமை எங்கே முஃமின்களின் கண்ணியம் பாதுகாக்கப்படுகிறது? எங்கே முஃமின்களின் கண்ணியத்தை பிற முஃமின்கள் பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலை இந்த உலகத்திலே இருக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதனுடைய கண்ணியத்தை எல்லாம் பாதுகாத்திருக்கிறார்கள் தெரியுமா? ஹுதைபியா உடன்படிக்கைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாகனத்தில் பயணித்து வருகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வாகனத்தின் பேர் என்ன? பேர் என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்துடைய பேர் என்ன? கஸ்வா. ஹுதைபியாவுடைய இடம் வரும் பொழுது அந்த கஸ்வா கொஞ்சம் திமிரு கொள்கிறது, கொஞ்சம் அடம் பிடிக்கிறது. சஹாபாக்கள் சொன்னார்கள், கஸ்வா திமிரு கொள்கிறது, கஸ்வா திமிரு கொள்கிறது, முரண்பிடிக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக சொன்னார்கள், கஸ்வா திமிரு பிடிக்காது, அது அதனுடைய குணமும் அல்ல. அஸ்ஹாபுல் ஃபீலை தடுத்தவன் இதையும் தடுத்திருக்கிறான். ஒரு ஒட்டகத்துடைய கண்ணியம் அங்கே குறையும் பொழுது அதையும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாக்கிறார்கள் என்றால்
நாம் இன்னொரு முஃமினுடைய கண்ணியத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும்? இதே போல் இந்த நிகழ்வுக்கு பிறகு காமிதியா என்ற குலத்துடைய ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ்வை நோக்கி ஓடி வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், என்னையும் சுத்தப்படுத்துங்கள். ரசூலுல்லாஹ் திரும்பிக் கொள்கிறார்கள். யா ரசூலுல்லாஹ், என்னையும் சுத்தப்படுத்துங்கள். திரும்பிக் கொள்கிறார்கள். யா ரசூலுல்லாஹ், சுத்தப்படுத்தி ஆக வேண்டும். மாஇஸை விரட்டியதை போன்று என்னையும் விரட்டி விடாதீர்கள். ஒரு பெண் நபித்தோழர்களுக்கு மத்தியில் வந்து இப்படிப்பட்ட ஒரு குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார்கள் என்றால் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த ஈமானை எல்லாம் எப்படி வர்ணிப்பது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், பெண்ணே, இதற்கு சாட்சி யார்? இந்த பெண் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய கற்பம், இதுதான் அதனுடைய சாட்சி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நீ சென்று இந்த குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பிறகு வா. எத்தனை மாதம் குழந்தை பெற்றெடுப்பதற்கு? 10 மாதம். 10 மாத அவகாசம். அந்த பெண் அல்லாஹ்விடத்திலே திரும்பி தௌபா செய்திருப்பார்கள், அல்லாஹ் மன்னித்திருப்பான் இன்ஷா அல்லாஹ். அது ரசூலுல்லாஹ் பின்னால் சொல்கிறார்கள். ஆனால் 10 மாதத்திற்கு பிறகு எந்த கண்காணிப்போடும் அனுப்பப்படாத அந்த பெண் மீண்டும் திரும்பி வருகிறார்கள். யா ரசூலுல்லாஹ், சுத்தப்படுத்துங்கள். கையில் இதோ குழந்தை பெற்றெடுத்து விட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த குழந்தைக்கு யார் உணவு கொடுப்பது? நீ சென்று இந்த குழந்தைக்கு உணவை கொடுத்து பால்குடி மறக்கடிக்கப்பட்டதற்கு பிறகு வா. பால்குடி மறக்கடிப்பு எத்தனை ஆண்டுகள் இஸ்லாமில்? 2 ஆண்டுகள். அல்லாஹு அக்பர். நேற்று செய்த பாவம் என்ன என்று கூட இன்று எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த வாரத்தில் என்ன பாவம் செய்தேன் அல்லாஹ்விற்கு மாற்றமாக என்று கூட என்னுடைய உள்ளத்தில் நினைவில்லை. ஆனால் புத்தகத்தில் பதியப்பட்டு இன்னும் மன்னிக்கப்படாமல் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. 2 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அந்த குழந்தையை கையில் சுமந்து கையில் ரொட்டியை எடுத்தவர்களாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் வந்து, யா ரசூலல்லாஹ், இந்த குழந்தை உணவை சாப்பிடுகிறது, எனக்கு தண்டனையை கொடுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த சஹாபி அழைத்து, இந்த குழந்தையை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி அந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுப்பதற்காக நிறுத்தப்படுகிறார்கள். சஹாபாக்கள் அந்த பெண்ணை தண்டனையை கொடுப்பதற்காக கல்லால் எறிகிறார்கள். அல்லாஹு அக்பர். அந்த பெண் இறந்து விடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுடைய ஜனாசாவிற்கு தொழுகை நடத்துவதற்காக முன்னால் செல்கிறார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹுடைய முன்னால் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த பெண்ணுக்கு நீங்கள் தொழுகை நடத்துகிறீர்களா? அவள் விபச்சாரம் செய்த பெண். விபச்சாரம் செய்த பெண்ணுக்கு நீங்கள் தொழுகை நடத்துவதா? உமரே, உனக்கு தெரியுமா, இந்த பெண் செய்த தௌபாவை மதீனாவில் வாழக்கூடிய 70 பேருக்கு பங்கு வைத்தாலும் விசாலமாகும். இப்படிப்பட்ட பெண்ணை பார்த்தா இப்படி சொல்கிறாய்? எங்கே ஒரு முஃமினுடைய கண்ணியம் பாழாக்கப்படுமோ அங்கே ரசூலுல்லாஹ் சினம் கொள்வார்கள், அந்த முஃமினுடைய கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக. நாம் அவர்கள் விபச்சார குற்றம் செய்திருந்தாலும் அவனும் முஃமின் தான், அவனுடைய கண்ணியமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்கள். அவர்களை பின்பற்றக்கூடிய நாம் இன்னும் விரும்பவில்லை. எப்படி? அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே,